வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் அதிக கனமழை எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 17 மாவட்டங்களுக்கு வானிலை மையத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு அதிக கனமழை இருக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த அதிக கனமழை காரணமாக பள்ளி மாணவர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 நாளில் தேர்வு வர இருக்கிற காரணத்தினால பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா, ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வானிலை மையத்திலேருந்து தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் இன்றிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 17 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வானிலை மையத்திலே வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது தொடர்பாக வந்து வானிலை மையத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் மெயினாக எந்தெந்த மாவட்டத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஸோ சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக 32-33 டிகிரி செல்சியஸ் வந்து ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னா 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடிய அப்படிங்கக்கூடிய தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து பார்க்க போனால் மீனவருக்கு எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அது விடுக்கப்படல அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துருக்குது. ஸோ பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறையும் அறிவிக்கப்படலை இதுவரையும். ஸோ அந்தந்த மாவட்டங்களில் பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து, ஸோ தீவிரத்தை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அப்போ அந்த சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சிச்சுன்னா ஸோ அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அவங்க முடிவெடுப்பாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் வரதான் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.